கில்மிஷா வைத்தியராக போகிறாரா, லோயராக போகிறாரா? ஓஎல் பரீட்சை பெறுபவர்கள் வெளியாக இருக்கின்றன. கில்மிஷாவும் இந்த ஓஎல் பரீட்சைக்கு தோற்றியிருந்தார். அவருடைய பெறுபவர்களும் வெளியாக இருக்கின்றன. 7A BC என்கின்ற ஒரு சிறந்த பெறுபேற்றை பெற்று அவர் சித்தியடைந்திருக்கின்றார். சாதனைக்குரிய ஒரு பெறுபேறு. இருந்தாலும் சமூக வலைத்தளங்களில் சமூக வலைத்தள போராளிகள் தங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த கில்மிஷாவுக்கு நெருக்கமான மேடைகளிலே பாடக்கூடிய ஒரு பிரபலமான பாடகியொருவர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு பதிவினை இட்டிருந்தார். அந்த பதிவை நான் இன்று காண கிடைத்தது. அந்த பின்னூட்டத்தில் வன்மத்தை கக்கி இருக்கின்றார்கள். ஏன் இவ்வளவு வன்மம் தொடர்ச்சியாக கில்மிஷா மீது கொட்டப்படுகின்றது? அதிலே அவர் சயின்ஸுக்கு சி எடுத்திருக்கின்றார், அதுபோல ஆங்கிலத்திற்கு பி எடுத்திருக்கின்றார். மிகுதி அனைத்தும் ஏதான். இவற்றிற்கும் ஏ எடுத்திருந்தால் இவர்கள் கதைத்திருப்பார்களா தெரியாது. அப்பொழுதும் கதைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர் வைத்தியராக போகிறேன், அதுதான் என்னுடைய கனவு என்று கூறினார். ஆகவே சயின்ஸுக்கு சி வந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அதை தூக்கி பிடிச்சு கொண்டு இந்த பின்னூட்டங்களிலே வன்மத்தை கக்கி இருக்கின்றார்கள். கில்மிஷா உண்மையில் பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த பெறுபேற்றின் அடிப்படையில் அவர் வைத்தியராக மாறுவாரா, லோயராக மாறுவாரா, அல்லது வேறு துறைகளை தேர்ந்தெடுப்பாரா? வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த கில்மிஷாவோடு பல மேடைகளிலே ஒன்றாக பயணித்த ஒரு பிரபலமான ஒரு பாடகி, யாழ் மண்ணை சேர்ந்தவர். அவருடைய பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் அவர்கிட்ட ஒரு பதிவு முகப்புத்தகத்திலே இன்று காண கிடைத்தது. அந்த பதிவை முதலிலே நான் வாசிக்கின்றேன். இவ்வாறு தான் இந்த பதிவு ஆரம்பிக்கிறது. எத்தனை கதையை சொன்னீங்க? பாடுற பிள்ளை படிக்காது, ஊரூரா சுத்துற பிள்ளை படிக்காது, பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போறதில்லை, இன்னும் எத்தனையோ சொல்ல முடியாத வார்த்தைகளை கொட்டி தீர்த்தவர்களுக்கு நல்ல பதில் இது. எல்லாவற்றிற்கும் எங்கள் பிள்ளைகள் தங்கள் திறமைக்கு முன்னுரிமை கொடுக்கும் பெற்றோருக்கும் தம்மை நம்பும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் அந்த நம்பிக்கைக்கு 100% பாதகம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். விமர்சிப்பதற்கும் கதைப்பதற்கும் வாய் இருக்கிறது என்பதற்காக எல்லாவற்றையும் கதைத்து கொட்டாதீர்கள். உங்களோட கதைகளுக்கு எங்கள் பிள்ளைகள் கொடுக்கும் பதில் இதுவே என்று குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மை. கில்மிஷா யாருக்கும் பதில் கூறாமல் தன்னுடைய செயலால் இந்த ரிசல்ட்ஸ் மூலமாக தன்னுடைய பதிலை வழங்கி அவர்களுடைய வாய்களை மூட வைத்திருக்கின்றார். இந்த பதிவிலே இருக்கக்கூடிய சில பின்னூட்டங்கள். ஒருவர் பின்னூட்டத்திலே பதிந்திருந்தார், சயின்ஸுக்கு சி எடுக்கிறவ எப்படி டாக்டர் ஆகுவா? அதுக்கு இன்னொருவர் கில்மிஷாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருந்தார். அதுக்கு மறுகருத்து வருகிறது, அட்வான்ஸ் லெவலில் சயின்ஸ் படிக்கிறதுக்கு ஓஎல்ல சயின்ஸில் சி எடுத்தால் காணுமா பேராசிரியர் என்று அதுக்கு கேட்டிருந்தார். நினைக்கிறேன் அதுக்கு பேராசிரியர் ஒருவர் கொமெண்ட் பண்ணியிருந்தாரோ இல்லாட்டி நக்கலா பேராசிரியர் என்று சொல்லியிருந்தாரோ தெரியல. அந்த கொமெண்ட்டை நான் திருப்பவும் சொல்கிறேன். ஒருத்தர் கொமெண்ட் பண்ணியிருந்தார், டாக்டராக விரும்புகிறேன் என்று சொல்லி கொண்டு திரிந்தார். விஞ்ஞான பாடத்தில் சீதானே வந்திருக்கிறது, ஏதோ நம்மால் முடிஞ்ச குறை கண்டுபிடிப்பு பிரக்கெட்டுக்கு நக்கலும் போட்டு 2-3 சிரிப்பு ஈமோஜியலும் போட்டிருக்கிறார். அதுக்கு ஒரு இன்னொரு ஆள் பதில் போட்டிருக்கிறார், அதை கண்டுபிடிச்ச நீ சயின்டிஸ்ட் தானே என்று அவர் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதுக்கு திருப்ப வந்த பதில், அட்வான்ஸ் லெவலில் சயின்ஸ் படிக்கிறதுக்கு ஓஎலில் சயின்ஸில் சி எடுத்தால் காணுமா பேராசிரியரே? இப்படி போடுபட்டிருக்கு அந்த கொமெண்டில் பதில். ஆக முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும். எங்களோட படித்தவங்க பலர் இருக்காங்க, ஓஎல்ல சிஎன்ஏ எஸ் எடுத்தார்கள், சயின்ஸுக்கும் மேத்ஸுக்கும் எஸ் எடுத்தார்கள். இன்ஜினியராக இருக்கிறவனையும் எனக்கு தெரியும், டாக்டராக இருக்கிறவனையும் எனக்கு தெரியும். அது அவங்களுடைய டேலண்ட்டை பொறுத்தது. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்ஸ் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்தது. ஈவன் இதில் சயின்ஸுக்கு ஏ எடுத்திருந்தால் கூட டாக்டராக போகலுமா என்றது கேள்விக்குறி தான், அது சொல்ல இயலாது. அதே நேரம் சயின்ஸுக்கு எஸ் எடுத்த பிள்ளை டாக்டராக ஆகாது என்றும் சொல்ல முடியாது. அது அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்தந்த பிள்ளைகளினுடைய திறமைகளை அடிப்படையாக கொண்டது. அதை முதல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதெல்லாம் விளங்கப்படுத்தி வீண். இருந்தாலும் காணொளிக்காக நான் முன்வைக்கிறேன் இந்த விஷயங்களை. கில்மிஷாவை பொறுத்த வரைக்கும் இது உண்மையில் பாராட்டப்படத்தக்க ஒரு பெரிய ஒரு விடயம். ஏனென்றால் ஒரு பாடகியாக இருந்து கொண்டு பாடசாலையையும் சமாளித்து
தன்னுடைய இசைப்பணியையும் சமாளித்து அதுவும் உலகம் முழுக்க பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள் இருந்து படித்து இந்த பெறுபேற்றை பெற்றுக்கொண்டிருக்கின்றார். சில பிரபலமல்லாத பாடசாலைகளில் 5 எடுத்தாலே அது பெரிய சாதனை இல்லையா? அந்த நிலைமை இருக்கைக்குள்ள செவினிய பிள்ளை எடுத்திருக்குது. அதுவும் தன்னுடைய இந்த பணிச்சுமைகளுக்கு மத்தியில் படித்து எடுத்திருக்குது. அதுவும் தான் விரும்பின துறையில் பயணிப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த பிள்ளை தொடர்ந்தும் ஆவலாக காத்து கொண்டிருக்குது. இப்படியான சந்தர்ப்பங்களில் ஏன் இவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியல. இன்னும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் வாசித்து கொண்டிருக்க தேவையில்லை, வாசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, வாசித்து கொண்டிருக்கவும் முடியாது. ஆகவே நான் சொல்ல வர்ற விஷயம் கில்மிஷா எதிர்காலத்தில் என்ன துறையை தேர்வு செய்வாங்கன்றது இந்த வாக்குவாதங்களுக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விமர்சனங்களாக தென்படுகிறது. அதை பற்றியும் காய்ச்சிருக்கணும். கில்மிஷா வைத்தியராகுவாவா, லோயராகுவாவா, அல்லது அவன் ரிசல்ட்ஸில் வியாபாரத்துறை சார்ந்த பாடத்தில் எல்லாம் அவள் எடுத்திருக்கிறா. கொமர்ஸ், அதே நேரம் ஐடிக்கு எடுத்திருக்கிறா, பிஸ்னஸ் ஸ்டடீஸுக்கு எடுத்திருக்கிறா. ஆகவே அவள் இனி கொமர்ஸ் பக்கம் போவாவா, இல்லை ஐடி பக்கம் போவாவா, இல்லை பயோசயின்ஸ் பக்கம்தான் போவாவா, இல்லை லோயர் ஆகிறதுக்குரிய வழிவகைகளை மேற்கொள்வாவான்றதெல்லாம் அவன் டிசிஷன். அவள் தெளிவாக அதை முடிவு செய்வான்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம் அவள் வைத்தியராகத்தான் போகணும் என்று தன்னுடைய கனவை உங்களுக்கு முன் வச்சதால் அவள் கட்டாயம் வைத்தியராக தான் ஆகணுமென்று இல்லை. அவள் தன்னுடைய திறமை எந்த இடத்துல இருக்குன்றதை இந்த ரிசல்ட்ஸை வச்சு அவள் கட்டாயம் ஜட்ஜ் பண்ணுவாள். அவன் அப்பா அம்மா அவளுக்கு எப்போவுமே நல்ல ஒரு வழிகாட்டிகளாக இருப்பவர்கள். அவர்கள் அந்த இடத்துல நிச்சயமாக பிளவிட மாட்டணும், சரியான பாதையை காட்டுவினோம். ஈவன் உங்களுக்கு டாக்டர்னு சொல்லி போட்டு அந்த பிள்ளை லோயராக வந்தால் கூட ஒன்றும் குறைவில்லை. இந்த காலத்தில் டாக்டர்ஸை விட லோயர்ஸ் தான் நிறைய உழைக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஈவன் இதில் கொமெண்ட் அடித்தாக்களுக்கு எதிராக கூட ஒரு டிஃபமேஷன் கேஸை போட்டு எதிர்காலத்தில் கில்மிஷா வழக்கு தொடரக்கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் இப்படியான நெகட்டிவ் கொமெண்ட்கள் அடிக்கிறத தவிர்த்து கொண்டு எம்மவர்கள் என்கின்ற அடிப்படையில் அனைவருடைய சாதனைகளையும் பாராட்டுகின்ற ஒரு மனநிலைக்கு நாங்கள் வர வேண்டும். இல்லாட்டி இது காலங்காலமாக சொல்கிற மாதிரி இது எங்களுடைய இனத்தினுடைய சாபம் என்று தான் நாங்கள் காலங்காலமாக சொல்லி கொண்டிருக்க வேண்டி வரும். ஆஃப்கோர்ஸ் நிறைய மாணவர்கள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பல மாணவர்கள், அங்க அவயவங்களை இழந்த மாணவர்கள், வறுமையில் வாடிய மாணவர்கள், இப்படி பலர் சாதனைகளை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இருந்தாலும் ஒரு சமூகத்தில் ஒரு ஐக்கோனா அடிமட்டத்திலிருந்து வெளிக்கிணர்ந்து வந்த ஒரு பிள்ளையை பாராட்டுறதில் எந்த தவறுமே இல்லை. அந்த விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றது தான் எனக்கு விளங்கையில். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.